சென்னை ராயப்பேட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பங்கேற்பு. முன்னாள் அமைச்சர்கள் P தங்கமணி, CV சண்முகம் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கூட்டத்தில் பங்கேற்றனர். ஈரோடு மேற்கு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் மற்றும் அமமுகவினர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்கள் மக்கள் பணியை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று புரட்சி தமிழர் அறிவுரை. கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சம்பவ இடத்தில் இரவு 11:35 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை 4 மணி நேரம் 25 நிமிடம் என்ன செய்து கொண்டிருந்தது காவல்துறை என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. குற்றவாளிகளை பிடித்துவிட்டதாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தனது காவல்துறையால் சம்பவ இடத்தில் நின்று கொண்டே 4.5 மணி நேரம் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க வக்கில்லாமல் போனதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும் எனவும் சாடல். நான்கரை மணி நேரம் 100 போலீசாரால் சம்பவ இடத்தில் இருந்த பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது அதிர்ச்சியாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கு மாணவி எப்படி சென்றார் என்ற கேள்விக்கு சிறிய சுவர் பெரிய சுவர் என மாற்றி பேசுகிறார் காவல் ஆணையர் எனவும், அங்கு இருந்தது சிறிய சுவரா பெரிய சுவரா, ஏன் அதை தாண்டி சென்று காவல்துறை தேடவில்லை எனவும் கேள்வி. இருள் சூழ்ந்த தனிமையான இடம் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற விளக்கத்தை அளிக்கவே திமுக அரசின் காவல்துறை கூச்சப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் கடும் சாடல். நள்ளிரவில் ஒரு பெண்ணை சம்பவ இடத்தில் தேடி கண்டுபிடிக்க திமுக அரசின் காவல்துறைக்கு துப்பில்லை என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறதா திமுக அரசு எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. BLO அலுவலர்களால் வழங்கப்படும் SIR படிவத்தை பூர்த்தி செய்த பின் BLO அலுவலர்களால் மட்டுமே திரும்ப பெறப்பட வேண்டும். சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் தொடர்பாக கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்த பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேட்டி. BLO அந்த அதிகாரிகள் வீடு வீடாக போய் இப்போ ஃபார்ம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மனுக்களை வீடு வீடாக கொடுத்த பின் அது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே தான் அந்த மனுக்களை பொதுமக்களிடம் அந்த ஓட்டர்ஸ் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளோம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறை கோட்டை விட்டுவிட்டதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளது என்றும் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இந்த மாதிரி சம்பவம் கோயம்புத்தூர் நடந்திருக்கக்கூடாது. இதை காவல்துறை கோட்டை விட்டு விட்டது. இந்த ரவுண்ட்ஸே கிடையாது, அந்த ரோந்து போகிறதே இல்லை. இன்னைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. ஆகவே காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது. சட்டவிரோத மது விற்பனை, கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனை அதிகரிப்பே பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு காரணம். கோவையில் செய்தியாளர் சந்திப்பின் போது விடியா திமுக அரசு மீது அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. இதுக்கு முக்கிய காரணம் அந்த அங்கே அருகில் இருந்தக்கூடிய அந்த மதுக்கடையும், அதே போல் எங்கே பார்த்தாலும் கஞ்சா, இதில் தான் இந்த தவறு நடக்குது. இதை தடுக்காத வரையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி எல்லா பக்கம் வந்துட்டு இருக்குது. கோவை மாவட்டம் அமைதியான மாவட்டம், இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இங்கே சமீபமாக இல்லை. தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நியமிக்கப்பட்டுள்ள BLO அதிகாரிகள்தான் மனுக்களை வழங்க வேண்டும், பெற வேண்டும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் உள்ள குளறுபடிகளை களைய கோரி கூடுதல் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளித்த பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. பாகநிலை முகவர் என்று சொல்வார்கள், பூத் நிலை ஆபீசர். அந்த BLO
அவர் தான் வந்து ரிசீவும் பண்ணோம், பெறணும். அதாவது கொடுப்பதும் அவர் தான், பெறுவதும் அவர் தான். இப்படி வந்து ஒரு பல மாவட்டங்களில் வந்து எல்லா மாவட்டங்களையும் தேர்தல் கமிஷனுடைய அறிவுரைப்படி அவர்கள் நடந்தால் நிச்சயமாக வந்து ஒரு முழுமையாக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் உண்மைத்தன்மையோடு இருக்கும். பிஎல்ஓவிலிருந்து பிஎல்ஏ 2 என்று சொல்லக்கூடிய சில கட்சிகள், குறிப்பாக ஆளும் தரப்புன்னு வச்சுங்களேன், அந்த கட்சிகள் பிஎல்ஓ மிரட்டி எங்ககிட்ட கொடுங்க ஃபார்மை, படிவத்தை நாங்கள் தான் கொடுப்போம், அது மட்டும் இல்லை நீங்கள் கொடுத்த படிவத்தை நாங்கள் வாங்குவோம், அது பிறகு தான் உங்ககிட்ட கொடுப்பேன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? தயவுசெய்து நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள். வாக்காளர் பட்டியல் நிரப்ப படிவங்களை அரசியல் கட்சிகளின் பாக முகவர்களிடம் வழங்கக்கூடாது. அரசியல் கட்சி முகவர்கள் மூலம் படிவங்களை வழங்கி பெற்றால் தவறான செயல்களுக்கு வழிவகுக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. பிஎல்ஓ மட்டுமே இந்த பணி செய்து அரசியல் கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்கும். அரசியல் கட்சியை மானிட்டர் பண்ணணும், அது மானிட்டர் பண்ணலாம். படிவத்தையே வந்து வாங்கிக்கிறது, படிவம் ஃபில்அப் பண்ணப்பட்ட படிவத்தை வந்து திரும்ப வந்து அவரே வாங்கி அவருக்கு அவங்க கட்சிக்கு வேண்டாதவங்க தான் கிழிச்சு போடுறது, இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரக்கூடாது. சென்னை ராயப்பேட்டையில் இஸ் தமிழ்நாடு சேஃப் ஃபார் விமன் யூ டிசைட் என்ற வாக்கியங்களுடன் வைக்கப்பட்டுள்ள ராட்சத பேனர். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா என்ற பிரதான கேள்வி மேலோங்கி உள்ளதாக பொதுமக்கள் கருத்து. தேர்தலின் போது வாக்குறுதி அளித்துவிட்டு வாக்களித்த மக்களை ஏமாற்றும் விதமாக இரட்டை குளம் கால்வாய் திட்டத்தை ஸ்டாலின் அறிவிக்காதது தனக்கு வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் தருவதாக திமுக கூட்டணி கட்சியான தென்காசி காங்கிரஸ் எம்எல்ஏ புலம்பல். பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றியது மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சி எம்எல்ஏவின் கோரிக்கையும் நிறைவேற்றாததால் தேர்தலில் மக்களிடம் வாக்கு கேட்க பயமாக இருப்பதாக கதரும் காங்கிரஸ் எம்எல்ஏ. திட்டத்தை நீங்கள் வாக்கு சேகரிக்கும் பொழுது ரெட்டகுளம் கால்வாய் திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம் என்று ஆலமரத்தில் வைத்து நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த காரணத்தால் நாங்களெல்லாம் வெற்றி பெற்றோம். வாக்காள மந்திரிகள் எல்லாம் இல்லை. நிதியமைச்சர் தங்கந்தன் அரசை பார்த்தேன், கே.ஆர். ராமச்சந்திரன் அவர்களை பார்த்தேன், அதுபோல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்தேன். அதற்போக நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் பார்த்தேன். இப்படி பல அமைச்சர்களை எல்லாம் பார்த்து நேரு எல்லாம் எல்லோரையும் பார்த்து சொல்லும்பொழுது உங்களுக்கு செய்து கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதியெல்லாம் கொடுத்திருந்தார்கள். இந்த ரெட்டகுளம் கால்வாய் திட்டமும் செம்பக கால்வாய் ஓடை திட்டமும் தான். இந்த திட்டங்களை நிறைவேற்ற இப்பொழுது அறிவிப்பார் முதலமைச்சர் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். 10 கோரிக்கையில் அவர் அறிவித்த பொழுது எங்களுக்கு இந்த திட்டங்கள் இல்லாது மன வருத்தத்தை அளித்தது. இதை பேசிவிட்டு சென்ற பிறகு இருக்கின்ற நான் சொன்ன விவசாயிகள் அத்தனை பேர்களும் என்னை வந்து ஏசவும் பேசவும் இந்த மாதிரி பொய் சொல்லிவிட்டீரே, நீங்கள் எல்லாம் இப்படி கூட்டு சேர்ந்து எங்களை கெடுத்து விட்டீர்கள் என்று திட்டினார்கள். அது எங்களுக்கு மன வருத்தம். இதை செய்து தரா பட்சத்தில் அந்த சைடெல்லாம் நம்ம போய் நாங்கள் ஓட்டு கேட்க போவதற்கு மனதில் பயம் இருக்கின்றது. அந்த அளவுக்கான மோசமான நிலை இருக்கின்றது. கடலூர் மாவட்டம் அன்னவல்லி அருகே மது போதையில் காரை இயக்கி விபத்து ஏற்படுத்தி 2 உயிர்களை பறித்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர். ஸ்டாலின் ஆட்சியில் மக்களை காக்க வேண்டிய காவல்துறையே மக்களின் உயிரை பறிக்கும் துறையாக மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா நகரில் கடைக்கு பொருட்கள் வாங்க வந்த 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த கடை உரிமையாளர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சிறுமிகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை ஏற்பட்டிருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். தாய்லாந்தில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1,40,00,000 ரூபாய் மதிப்புடைய உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல். பதப்படுத்தப்பட்ட உணவு பாக்கெட்டுகளுக்குள் கஞ்சாவை மறைத்து கொண்டு வந்த வடமாநில இளைஞர் சிக்கிய நிலையில் உள்நாடு வெளிநாடு போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் மையமாக தமிழகத்தை விடிய அரசு மாற்றிவிட்டதாக மக்கள் சாடல்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் போதை மாத்திரை மற்றும் போதை ஊசி விற்பனையில் ஈடுபட்ட கும்பலில் தலைமறைவாக இருந்த நபர் ராஜஸ்தானில் சிக்கிய நிலையில் அவரிடமிருந்து 11,000 போதை மாத்திரைகள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை முற்றிலும் செயலிழந்துள்ளது தெரிந்து வடமாநில கும்பல்களும் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டு தமிழக இளைஞர்களை சீரழித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் இருவேறு இடங்களில் தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஒடிஷாவைச் சேர்ந்த 5 பேர் கொண்ட கும்பல் சிக்கிய நிலையில் அவர்களிடமிருந்து 22 கிலோ கஞ்சா பறிமுதல். தமிழகத்தை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாற்றிய விடியா ஸ்டாலின் அரசு விரைவில் அகற்றப்பட வேண்டும் என மக்கள் ஆவேசம். சென்னை மீனம்பாக்கம் பகுதியில் போதை ஸ்டாம்ப் விற்பனை செய்த நபர் சிக்கிய நிலையில் மற்றொரு நபர் தலைமறைவு. பிடிபட்ட நபரிடமிருந்த 121 LSD ஸ்டாம்புகள் சிக்கிய நிலையில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதாக ஸ்டாலின் பேசிவிட்டு விதவிதமான போதைப் பொருட்களை புழங்கவிட்டுள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டு மகாதானபுரத்தில் மது போதையில் நண்பர்களிடையே ஏற்பட்ட தகராறில் இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. மது போதையால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வரும் நிலையில் தமிழக மக்கள் மீது துளியும் அக்கறை இல்லாத ஸ்டாலின் மாடல் திமுக அரசு மது போதையை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். உடலில் 13 இடங்களில் அரிவாளால் வெட்டப்பட்ட மாணவியின் நண்பருக்கு 25 தையல் போடப்பட்டு தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். சென்னை திருவொற்றியூர் மார்க்கெட் பகுதியில் கடந்த வாரம் இளைஞரை 3 பேர் சேர்ந்து வெட்டி படுகொலை செய்த CCTV காட்சிகள் வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் சமூக விரோதிகள் காவல்துறை மீது சிறிதும் அச்சமின்றி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரியில் தீபாவளியின் போது பட்டாசு வெடித்து தீக்காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த 13 வயது சிறுவன் உயிரிழப்பு. தனது உடம்பில் உறவினர் மண்ணெண்ணெய் ஊற்றியதாலேயே தீக்காயம் ஏற்பட்டதாக சிறுவன் வாக்குமூலம் அளித்த பின்னும் விடியா அரசின் ஏவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என சிறுவனின் பெற்றோர் கண்ணீர். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் அருகே பழஞ்சேரி மேட்டில் இருசக்கர வாகனத்தில் சென்ற செவிலியரை வழிமறித்து அரிவாளால் வெட்டி 7 சவரன் தங்க நகை வழிப்பறி செய்யப்பட்ட கொடூரம். தொடர் திருட்டில் சிறைக்கு சென்று சில நாட்களுக்கு முன் ஜாமீனில் வெளிவந்த குற்றவாளி வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்த நிலையில் ஜாமீனில் வெளியே வரும் குற்றவாளிகளை விடியா அரசின் ஏவல்துறை கண்காணிப்பது இல்லை என குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள நகைக்கடையில் கொள்ளையடித்துவிட்டு தப்பி ஓடிய 2 பிடித்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தினந்தோறும் கொலை கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே எம்பட்டி கிராமத்தில் கால்நடைகளை மேய்க்கச் சென்ற பெண்ணிடம் வழி கேட்பது போல் நடித்த அடையாளம் தெரியாத நபர்கள் தாலி செயின் மற்றும் காதை அறுத்து கம்மலையும் பறித்து சென்ற பயங்கரம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வெளியில் நடமாடவே அச்சப்படும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வடகரை ஊராட்சி மன்ற செயலரை பணி செய்ய விடாமல் தடுத்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பூட்டி அராஜகத்தில் ஈடுபட்டு வரும் திமுக ஊராட்சி மன்ற தலைவர். திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் அராஜகத்தை கண்டித்து பாதிக்கப்பட்ட ஊராட்சி மன்ற செயலர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி கூட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் சரமாரி கேள்வி எழுப்பிய அதிமுகவினர். வாக்காளர்களுக்கு வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வழங்க வேண்டிய விண்ணப்ப படிவத்தை திமுகவினர் வழங்கி வருவதாக அதிமுகவினர் ஆவேசம்.
ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். 2025ஆம் ஆண்டு ஊதிய உயர்வை பெற்றுத்தராமல் தனியார் நிர்வாகத்திற்கு ஆதரவான அரசாணை வெளியிட்டிருக்கும் ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே பணி நிரந்தரம் கோரி தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். எழுத்துத் தேர்வு மூலம் பணியாணை பெற்று தொகுப்பூதியத்தில் முழுநேர பணியாளராக இருந்து வரும் தங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்காமல் விடிய அரசு அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு நெஞ்சுவலியுடன் வந்த 70 வயது முதியவர் மருத்துவர்களின் அலட்சியத்தால் உயிரிழந்த பரிதாபம். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் அப்பாவி மக்களின் உயிர்கள் பறிபோவது தொடர்கதையாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, அவங்க அங்கே அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னாங்க. உடனே அவங்க அங்கே போகணும்னு சொல்லவும் அப்போல்லாம் ஸ்டேடியாக நடந்து வந்தார். அப்போல்லாம் கொஞ்சம் இன்ட்ரிவியூ தான் வந்துச்சு லேசா. இப்போ அங்கே போய் தான் ஒரு தலை சாஞ்சிருச்சு. கூப்பிட்டுட்டு போனே இதில் கூட அழைச்சிட்டு போனீங்க. நடந்து போனவரு அங்கே டாக்டர் சாஞ்சிட்டாரு. நாட்டின் அசுத்தமான நகரில் முதலிடம் பிடித்த மதுரையில் மாநகராட்சி ஆணையாளர் அலுவலகம் அருகே பிரதான சாலையில் பெருக்கெடுத்தோடும் கழிவுநீரால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. டிஐஜி அலுவலகம், காமராசர் பல்கலைக்கழகம் முன்பாகவும் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வரும் நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் என்ற ஒன்று இருக்கிறதா என மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதில் பல்வேறு குளறுபடிகள் நடந்து வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க விடியா அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் முதுகில் குத்துவதாக வேதனை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். பீகாரில் 18 மாவட்டங்களில் உள்ள 121 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை முதற்கட்ட வாக்குப்பதிவு. 7.42 கோடி வாக்காளர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் வாக்களிக்க உள்ள நிலையில் வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் உள்ளிட்ட 12 ஆவணங்களுக்கு அனுமதி. தமிழகத்தில் 4 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நவம்பர் 11ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை, சிவகங்கை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் ஆகிய பல்வேறு மாவட்டங்களில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உட்பட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. குவாத்தமாலாவில் பூச்சி தாக்குதல் காரணமாக ஏலக்காய் உற்பத்தி 44% சரிந்த நிலையில் ஏலக்காய் உற்பத்தியில் உலகளவில் முதலிடத்தை பிடித்துள்ள இந்தியா. கேரளாவின் இடுக்கி, வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் விளைவிக்கப்படும் ஏலக்காய் உலகளவில் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் கிலோ $420 வரை விற்பனையாவதால் புது அத்தியாயத்தை எட்டியுள்ள ஏலக்காய் ஏற்றுமதி. அமெரிக்காவில் செலவின மசோதா குறித்து குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சிகள் இடையே ஏற்பட்ட மோதலால் அரசு 35 நாட்களாக செயலிழப்பு. அரசு செயலிழந்ததால் ஊதியமின்றி தவித்து வரும் அரசு ஊழியர்கள். சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் நாச்சிமுத்தூரில் அரசு துவக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு உள்ளேயே மது போதையில் இருந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி. மாணவர்களுக்கு நல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களை ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஒழுக்கத்தை மீறுவதால் பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்பவே பெற்றோர் அச்சம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே குப்பை ஏற்றிச் சென்ற பேரூராட்சி டிராக்டரை முந்த முயன்ற லாரி மோதி தற்காலிக பெண் தூய்மை பணியாளர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயம். விடியா ஆட்சியில் போக்குவரத்து விதிமுறைகள் காற்றில் பறக்க விடப்படுவதால் அப்பாவிகளின் உயிர்கள் பறிபோவதாக பொதுமக்கள் காட்டம்.
மழைக்காலத்தில் பயன்படுத்துவதற்காக வாங்கப்பட்ட படகுகள் சென்னை ராஜரத்னம் விளையாட்டு மைதானத்தில் மூடி வைக்கப்பட்டுள்ள அவலம். திறனற்ற திமுக அரசு மக்கள் வரி பணத்தில் வாங்கப்பட்ட படகுகளை முறையாக மழைக்காலத்தில் பயன்படுத்தாமல் காட்சி பொருளாக வைத்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மணல் ஏற்றுமதி செய்ய பல வெளிநாடுகள் தயாராக இருந்தும் 1 சென்டிமீட்டர் மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும் என்பது தெரிந்தும் எதிர்கால சந்ததியை கருத்தில் கொள்ளாமல் மணல் குவாரிக்கு அனுமதி அளிக்கும் விடியா ஆட்சி. ஸ்டாலின் ஆட்சி இயற்கை வளத்தை பாதுகாக்க முன்வராமல் எப்படியெல்லாம் மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கலாம், கனிம வளத்தை சுரண்டலாம் என்பதிலேயே குறியாக இருப்பதாக மக்கள் ஆவேசம். பெரம்பலூர் மாவட்டம் எளம்பலூரில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த போலி மருத்துவர் ராஜேந்திரன் சிக்கினார். போலி மருத்துவர்களை முழுமையாக களையெடுக்க வேண்டிய சுகாதாரத்துறையோ கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போலி மருத்துவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் நாயனூர் கிராமத்தில் கந்துவட்டி கொடுமையால் பெண் தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து குற்றவாளிகளை பிடிக்க வலியுறுத்தி பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடிகளின் ராஜ்யம் நடப்பதால் புற்றீசல் போன்று பெருகி வரும் கந்துவட்டி கும்பலின் அட்டூழியம் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் பகுதியில் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு பதுக்கி வைத்திருந்த மணல் லாரி சிக்கியது. தீயசக்தி திமுக ஆட்சியில் தொடர்ந்து மணல் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் இயற்கை வளங்கள் மற்றும் நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை. வெளிநாட்டில் MBBS முடித்து திரும்பும் மருத்துவர்கள் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்யும் நடைமுறை அதிமுக ஆட்சியில் 45 நாட்களில் முடிவடைந்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் 1.5 ஆண்டுகள் ஆகும் வரை காத்திருக்கும் அவலம். மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள் கட்டுவதில் தோல்வியடைந்த ஸ்டாலின் அரசு இளம் மருத்துவர்களின் எதிர்காலத்தையும் சீரழித்து அவர்களை ஆண்டு கணக்கில் தவிக்க விடுவதாக குற்றச்சாட்டு. தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் முதுகலை மாணவர்கள் பயிற்சியாளர்களுக்கு உதவித்தொகை வழங்காததை உடனடியாக ஆராய தேசிய மருத்துவ ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. திமுக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகள் பல மாதங்களாக உதவித்தொகை மறுக்கப்பட்டு மாணவர்களை துன்புறுத்துவதாக எழும் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி காலை உணவு திட்ட ஊழியர்கள் தர்ணா போராட்டம். திறனற்ற திமுக அரசு தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. ஓட்டை உடைசலான அரசு பேருந்துகளை இயக்க வைத்துவிட்டு டீசல் ஏன் அதிகம் செலவாகிறது, மைலேஜ் ஏன் வரவில்லை என தகாத வார்த்தையில் வசைபாடிய விடியா போக்குவரத்து துறை மேலாளரை கண்டித்த திமுக தொழிற்சங்க ஓட்டுநர் திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை பணிமனையில் சக ஊழியர்களுடன் உள்ளிருப்பு போராட்டம். ஆவேசம் தாங்காமல் அரசு பேருந்து ஓட்டுநர் திடீரென பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. எனக்கு எதனா ஒரு முடிவு என்ன எதுக்கு இறக்குனாங்க, கேஎம் புலி எவ்வளோ வருது அதில் அது எனக்கு சொல்லுங்க. அவங்க கம்பெனிக்காரங்கிட்ட அவங்களே ஃபோன் பண்ணி கேட்டுக்கினேன், அது எவ்வளோ கேஎம் வருது, இவ்வளோ எவ்வளோ கொடுத்தாரு, இல்லைன்னு யாரன்னா வச்சு ஓட்டி காட்ட சொல்லுங்க. மதுரை யானைக்கல் தரைப்பாலம் வைகை ஆற்று வெள்ளத்தில் மூழ்கியதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ஆபத்தான முறையில் பாலத்தை கடக்கும் பொதுமக்கள் சிம்மக்கல் ஆரப்பாளையம் பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்க விடியா அரசிற்கு வலியுறுத்தல். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு உயிரிழந்து கிடந்த 70 வயது முதியவரின் உடல். திறனற்ற திமுக ஆட்சியில் 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் உயிரிழந்து கிடந்த முதியவரின் உடலை காவல்துறையும் மருத்துவமனை நிர்வாகமும் கண்டு கொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவேற்காடு நகராட்சியில் சாலையில் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் பொதுமக்கள் கடும் அவதி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கழிவுநீர் கால்வாயை முறையாக தூர்வார நடவடிக்கை எடுக்காததால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பக்கிரிப்பாளையம் பகுதியில் அரசு பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்றதால் சாலை மறியலில் ஈடுபட்ட பயணிகள். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் பயணிகளுக்கு மாற்று பேருந்தை ஏற்பாடு செய்து தராமல் பயணிகளை காக்க வைத்ததாக குற்றச்சாட்டு. எல்லாருமே 1 மணிலேருந்து எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. வயசானவங்களும் இருக்காங்க, பிபி சுகர் எல்லாருமே இருக்கும். ஏன் சாப்பிடாம இருக்காங்க, எல்லாமே அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்க. 2 மணி நேரம் பார்த்துட்டு இருக்கிறவங்க அது முன்னாடியே இது பண்ணியிருக்கலாம் இல்லைங்க சார். நாங்கள் இத்தனை பிரச்சனை பண்ணினதுக்கு அப்புறம் அவங்க பண்ணியிருக்கோம்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கரிக்கிளி பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் வரத்து குறைந்து வெறிச்சோடி காணப்படும் சரணாலயம். திறனற்ற திமுக அரசின் வனத்துறையினர் சரணாலயத்தில் உள்ள ஆடு தின்னா பாலை கொடிகளை அகற்றி கருக்கிளி ஏரியை சீரமைக்காமல் உள்ளதால் பறவைகள் வரத்து குறைந்துள்ளதாக குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பூலாங்குளத்தில் மகளிர் சுய உதவி குழு மூலம் வாங்கிய கடனை கட்ட முடியாத விரக்தியில் 2 குழந்தைகளின் தாய் கிணற்றில் குதித்து தற்கொலை. விடியா திமுக ஆட்சியில் வேலையில்லாத திண்டாட்டத்தால் ஏழை எளிய மக்கள் கடன் வாங்குவதும் பின்னர் அதை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொள்வதும் தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் மலையடி வெண்பாக்கத்தில் சுமார் 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் பேருந்து நிலைய பணிகள் மந்தகதியில் நடைபெறும் அவலம். விடியா அரசின் நிர்வாக திறமையின்மையால் திட்டமிட்டபடி இந்த ஆண்டு இறுதிக்குள் பேருந்து நிலையம் திறப்பதில் சிக்கல். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே உள்ள ஒண்டு உறைவிட பள்ளியில் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவ மாணவிகள் கடும் அவதி. பழுதான மோட்டாரை விடியா ஸ்டாலின் அரசு 2 ஆண்டுகளாக சரி செய்யாததால் இயற்கை உபாதையை கழிக்க மாணவ மாணவிகள் அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு செல்லும் அவலம். விழுப்புரம் நகர கழிவுநீர் கோலியனூர் ஏரியில் கலப்பதால் நீர் மாசுபட்டு தோல்நோய் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்பு ஏற்படுவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விடியா அரசை கண்டித்து ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். தீய சக்தி ஆட்சியில் நீர்நிலைகள் தூர்வாரப்படாத நிலையில் பொதுமக்கள் தாங்களாவே தூர்வாரியும் பயனற்று போனதாக கோலியனூர் மக்கள் ஆவேசம். கழிவுநீர் சாக்கடை தண்ணி போகுது. பசங்களை வச்சுட்டு ரொம்ப நாங்கள் அவஸ்தைப்படுறோம். வர தண்ணியை தடுக்கணும், இருக்கிற தண்ணியை எங்களுக்கு வெளியேற்றணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதுதான் எங்களுக்கு மெயின் பிரச்சனை. எங்கள் எதிரில் தண்ணி போகுது, ஒரே கருப்பாக இருக்குது. குடிக்கிற தண்ணியில ஸ்மெல் வருது, குளிக்கிற தண்ணியில ஸ்மெல் வருது. பசங்களுக்கு ஜுரம் வருது, மேலே பூரா தோல் நோய் மாரி வந்தது சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட நல்லா இல்லை சார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே எரவாஞ்சேரி கிராமத்தில் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ள வீரசோழன் ஆற்று பாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலம் கட்டித்தர வலியுறுத்தி பொதுமக்கள் அடையாள உண்ணாவிரதம். ஆற்றுப்பாலம் இடிந்து விழுந்து அசம்பாவிதம் ஏதேனும் ஏற்பட்டால் திறனற்ற திமுக அரசு பொறுப்பேற்குமா என பொதுமக்கள் காட்டம். பிரசித்தி பெற்ற தஞ்சை தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி நடைபெற்ற அன்னாபிஷேகம். 108 கிலோ அரிசி சாதம் மற்றும் காய்கறி பழங்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை காண குவிந்த பக்தர்கள். ஐப்பசி பௌர்ணமியை ஒட்டி தமிழகம் முழுவதும் சிவன் கோயில்களில் அன்னாபிஷேக வைபவம் கோலாகலம். பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் சமையல் கூடத்தில் டன் கணக்கில் சாதம் வடித்து இறைவனுக்கு படையலிட்டு வழிபாடு. ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி தஞ்சை பெரிய கோயிலில் பெருவுடையாருக்கு 1000 கிலோ அரிசியால் செய்யப்பட்ட அன்னாபிஷேகம். 500 கிலோ காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகள் மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட பெருவுடையாரை தரிசனம் செய்ய குவிந்த பக்தர்கள். ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள சிவன் கோயில்களில் பச்சரிசி சாதத்தால் அன்னாபிஷேகம் செய்தும் காய்கறிகளை கொண்டு அலங்காரம் செய்தும் சிறப்பு வழிபாடு. எடப்பாடி பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஆனையூர் ஐராவதேஸ்வரர், தூத்துக்குடி பாகம்பிரியால் உடனுரை சங்கர ராமேஸ்வரர், வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர், மருதநாடு ஸ்ரீ மருதீஸ்வரர் கோயில்களில் பக்தர்கள் தரிசனம்.
வங்கக்கடலில் உருவாகும் புயல் இந்த மாத இறுதியில் தமிழ்நாட்டை பாதிக்கும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வாளர் ஏமச்சந்திரன் எச்சரிக்கை. புயல் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்து பாதிப்பு ஏற்படலாம் எனவும் கணிப்பு. கடந்த 23 ஆண்டுகளில் இந்திய பணக்காரர்களின் சொத்து மதிப்பு 62% உயர்ந்துள்ளதாக G20 அறிக்கையில் தகவல். உலகளவில் 1% பணக்காரர்கள் மொத்த செல்வத்தின் 41% கட்டுப்படுத்தி வருவதாகவும் இத்தகைய சமத்துவம் இன்மை ஜனநாயகத்திற்கு பெரும் ஆபத்து எனவும் எச்சரிக்கை.